உறவுகள் கூட ஒன்றிணைந்து செயற்பட முடியாத அளவுக்கு அந்த நிர்வாகம் இருந்திருக்கிறது. ஒரு நிர்வாக கட்டமைப்புக்குள் இந்த நிர்வாகங்கள் இயங்க வேண்டும் என்பதற்காக அந்த தெரிவினை மேற்கொண்டிருந்தன. உண்மையாகவே நாங்கள் சர்வதேசத்தினுடான ஒரு நீதி பொறுமுறையை கலப்பு பொறுமுறையை தான் எதிர்பார்த்திருக்கிறோம். அமலாக்கப்பட்ட குடும்ப உறவு சங்கத்தினுடைய தலைவி யுவராசா கனகரஞ்சினி சென்ற 11ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலோடு எங்களுடைய இந்த கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தை நாங்கள் புனரமைப்பு செய்த நாங்கள். காரணம் என்னவென்றால் ஏற்கனவே இருந்த நிர்வாகம் செயல்பட ஒரு தனித்து தான் அவர் செயல்பட்டு கொண்டிருந்தால் அவருக்கு ஒரு ஒத்துழைப்பில்லை. ஒரு நிர்வாக கட்டமைப்பு கொண்டு செல்ல முடியாத தனித்து செய்கிறபடியால் தலைவரும் செயலாளரும் தான் அதில் செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள். உண்மையாகவே ஒரு 13 பேரோட கட்டமைப்பாக இருந்தால்தான் எங்களுடைய இந்த தூரநோக்கு பயணத்துக்கான முடிவை நாங்கள் பெறலாம். உண்மையாகவே அது சரியான கட்டமைப்பாக இருக்க வேண்டும். ஏற்கனவே பல மாவட்டங்களிலே சிறு சிறு பிரச்சனைகளை இலங்கை அரசு தரப்பாலும் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற ஒரு சில உறவுகளாலும் பிரிவினைகள் ஏற்பட்டு நிறையவே இந்த ஒற்றுமை எங்களுடைய இந்த போராட்டத்தை இழிவடைய செய்வதற்கு பல வழிகளாலும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள், நடந்து கொண்டும் இருக்குது. காரணம் பல அமைப்புகள் நிறுவனங்கள் கூட அதை தாங்கள் கையாண்டு கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு நோக்கோட இந்த போராட்டத்தை நளினப்படுத்துகின்றார்கள். ஆகவேதான் நாங்கள் 2017 மாசி மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டமானது 36வது கூட்டத்தொடரிலிருந்து வரைக்கும் அந்த எங்களுடைய உண்மை நிலைமைகளை அங்கே எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் போக முடியாத தருவாயிலும் கூட நாங்கள் எங்களுடைய 8 மாவட்டத்தினுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய அந்த லெட்டர்பெட்டிலே நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உண்மையான அறிக்கை. அந்த அறிக்கை மூலம் எங்களுக்கு இந்த முறை நாங்கள் ஜெனிவா போய் வந்த போது எங்களுக்கான ஏதாவது ஒரு சாதகமான பதிலை அவர்கள் தருவார்கள், அவர்களுடைய பேச்சிலே நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் இதை எல்லாரும் தாங்கள் கடைசி நேரங்களிலே தாங்கள் கையாள வேண்டும் என்றும் முனைப்பாக நினைக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினுடைய நாங்கள் பல வழிகளையும் பல அவமானங்களையும் பல விசாரணைகளுக்கும் ஆளாகித்தான் இந்த போராட்டத்தினை இந்த தூரத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே 8 மாவட்டத்தினுடைய அந்த கட்டமைப்புகளையும் ஒன்று சேர்த்து எங்களுடைய தூரநோக்கு பயணத்தோடு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் கிளிநொச்சி மாவட்டத்திலேயே தொடங்கின இந்த போராட்டம் நலிவடைந்து போய் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களோட கிளிநொச்சி கந்தசாமி ஆலயம் ஒன்றிலே தொடங்கிய இந்த போராட்டமானது தற்சமயம் நலிவடைந்து போய் பாதிக்கப்பட்ட உறவுகள் கூட ஒன்றிணைந்து செயற்பட முடியாத அளவுக்கு அந்த நிர்வாகம் இருந்திருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் அதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு சரியான ஒரு நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதை புனரமைப்பு செய்து அந்த நிர்வாக கட்டமைப்புகளை சீராக்க வேண்டும். அந்த ஒரு நிர்வாக கட்டமைப்புக்குள் இந்த நிர்வாகங்கள் இயங்க வேண்டும் என்பதற்காக அந்த தெரிவினை மேற்கொண்டிருந்தாங்க. உண்மையாகவே பாதிக்கப்பட்ட உறவுகளாலே அந்த நிர்வாகம் தெரியப்பட்டு முனீஸ்வரன் செல்வநாயகி தலைவராகவும் யோகேஸ்வரன் விஜயலட்சுமி செயலாளராகவும் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள், பாதிக்கப்பட்ட உறவுகளால். அதைத் தொடர்ந்து உறுப்பினர்களும் 11 பேரை தெரிவு செய்திருக்கிறார்கள். இனிமேல் இந்த 11 பேரும் இந்த தலைவர் செயலாளரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக ஒருநிலைப்படுத்தி இந்த போராட்டத்தை வலுவடைய செய்ய வேண்டும். நாங்கள் இந்த கடைசி நேரத்திலே இந்த வருகின்ற செப்டம்பர் அறிக்கையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அன்று அந்த சலைப்பாலை வெளியிட்ட அந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதில் சரியான முறையில் எங்களுக்கு தீர்வு தருமான்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சில அழுத்தங்களை கொடுத்திருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தி எங்களுக்கான வழிகள் நீதி கிடைக்கப்பெறுவதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. சர்வதேச மன்னிப்பு சபை
செயலாளர் நாயகம் அந்த இடத்திலே வருகை தந்திருந்தார். அவரோடும் நாங்கள் 17ஆம் தேதி மாலையிலே ஒன்றிணைந்து 8 மாவட்டம் ஒன்றிணைந்து நாங்கள் அதிலே பேசியிருந்தோம். எங்களோட பிரச்சனைகளை அவருக்கு தெளிவாக கூறியிருக்கிறோம். அதில் உள்ளக பொறிமுறைகளுக்கோ அல்லது கலப்பு உலக பொறிமுறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் கலப்பு பொறிமுறை என்ற நாங்கள் போவதற்கும் அப்படி என்றால் நாங்கள் போகலாம் என்று கூறியிருக்கிறோம். உண்மையாகவே நாங்கள் சர்வதேசத்தினுடான ஒரு நீதி பொறிமுறை கலப்பு பொறிமுறையைத்தான் எதிர்பார்த்திருக்கிறோம். இலங்கை அரசிடமோ அல்லது இலங்கை அரசு சார்ந்த அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அந்த அமைப்புகளுடையோ நாங்கள் தொடர்பு வைக்க விரும்பவில்லை. எங்களுக்கு நீதியும் கிடைக்காது. ஒட்டுமொத்தமாக இந்த இன அழிப்பு நடந்ததை அன்றைய தினம் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று எங்களுக்கு கூறியிருக்கிறான். இருந்தும் இந்த கிளிநொச்சி மாவட்டம் இந்த தலைவர் செயலாளரோட எங்களுடைய இந்த தூரநோக்கு பயணத்தை சரிவர கொண்டு போகும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுக்கான செயற்பாடுகளிலும் நாங்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுவோம் என்பதை இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.